இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மெண்டோவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? ஸ்மாக்டவுனோட ஓப்பனிங் ஷோலேயே பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் வராத ராண்டி ஆர்டன் வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒன் சாம்பியன்ஷிப்பாக நான் தான் மோதுவேன் ட்ரூ மேக்கின்டையரோட ஸ்டோரிக்கு அப்புறமான்னு சொல்லியிருப்பார். ட்ரூ மேக்கின்டையர் கோடி ரோட்ஸ் கூட இருக்கிற அவங்க அப்பா ஃபோட்டோவை உடச்சது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸோடைய கண்ணு முன்னாடியே கோடி ரோட்ஸு செக்யூரிட்டியெல்லாம் பிடிச்சிருப்பாங்க. அதனால் அவர் கண்ணு முன்னாடியே அவங்க அப்பாவை ஃபோட்டோவை எரித்து ஒரு கொடூரத்தனமான வில்லனாக இன்றைக்கி நம்ம முன்னாடி காட்டியிருப்பாங்க. உமன்ஸ்க்கான 8 மேன் டாக் மேட்ச் நடந்தது. இதில் ஆஸ்கா, கேரி ஜெயன், கபூக்கி வாரியர்ஸாக இணைந்து நயா ஜாக்ஸ், லாஸ் ரெஜின் கூட மோதிருப்பாங்க. ஆப்போசிட் டீமில் பார்த்தீங்கன்னா ஷார்லட், ரியா ரிப்ளே, இயோ ஸ்கை, அலெக்ஸா இருந்திருப்பாங்க. இதில் ஷார்லட், ரியா ரிப்ளே, அலெக்ஸா இவங்க தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா கிட் வில்சன் ஓப்பன் சேலஞ்ச் விட்டுருப்பாரு. டபிள்யூடைய ஓப்பன் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மேட் கனடா வந்திருப்பாரு. ஜாக் ரைடர் அப்படிங்கிற பேரில் டபிள்யூ முன்னாடி சண்டை போட்டார். அவர் தான் இப்போ அஃபிஷியலி டபிள்யூ ரெஸ்லர் ஆகிட்டார். அண்ட் இந்த மேட்ச்சில் அவர் வெற்றியும் பெற்றிருக்காரு. யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்காக கார்மலா ஹைஸுக்கும் ஜானி கார்கானோக்கும் நடந்திருக்கும். இது மேட்ச் செம்மையாக இருந்தது. ஃபைனலி ஜானி கார்கானோவை வீழ்த்தி தன்னுடைய யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சுக்கிட்டாரு கார்மலா ஹைஸ். பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டாமா டாங்கா, சென்ஸ்கே நாகமோரா யார் அடுத்ததாக யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை மோதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. மிஷின் மியாமுக்கு இன்ஜுரி ஆனதுனால இன்றைக்கி மிஷனுக்கும் ஜெயர்காருக்கும் மேட்ச் நடக்கலை. அண்ட் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோர்டன் கிரேஸ், NXT சேர்ந்து ஜோர்டன் கிரேஸ் எனக்கு அடுத்ததாக சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு வேணும்னு சொல்லிட்டு வந்து நின்றுருப்பாங்க. தன்னோட பையன் 17 டைம் சாம்பியனான ஜான்சனா 17 டைம் சாம்பியன் அப்படிங்கிறனால கிரேட்டு, நீங்கள் ஒரு தடவை கூட ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டான். அதுக்காக 2026 நான் கண்டிப்பாக வந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சாமி ஜெயின் பேச, ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து அந்த கோலுக்காக தான் நான் வந்துருக்கிறேன், அந்த இடத்த ஃபில் பண்ண போகிறது நான் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். கோவம் அடைஞ்ச சாமி ஜெயின் அந்த இடத்த விட்டு போயிருப்பார். ஜூலியாக்கும் செல்சி கிரீனுக்கும் யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும். இதில் ஜூலியா செல்சி கிரீனை வீழ்த்தி நியூ யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பாங்க. மெயின் ஈவெண்ட்டாக டேமியன் பிரீஸ்டுக்கும் அலிஸ்டா பிளாக்குக்கும் ஆம்புலன்ஸ் மேட்ச் நடந்திருக்கும். உண்மையிலேயே வேற லெவலில் இருந்தது. இந்த மேட்ச்சில் நிறைய முக்கியமான விஷயங்களை காட்டி ஃபைனலி டேமியன் பிரீஸ் இதில் வின் பண்ணியிருப்பார். ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலுக்கு செக் பண்ணி